இத்தனை கோடி கடனும் வரக்கூடாது அப்படின்ட்டு தான் நானே ஒரு பிளான் பண்ணிக்கிறேன். அந்த கோடி கடன் புண்டையை வந்து நீங்கள் இதுக்காண்டி வாங்குறீங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு எவன் வாங்கட்டும் அப்படிங்கிற கேள்வியை வந்து நாளைக்கு கேட்கும் போது ஏதாவது ஒரு தலைவர் ஏதாவது பேசுகிறோம்னா அந்த தலைவரே உயிரோட்டக்கூடாதுங்கிறது தான் நான் பேச முடியும். அதை என்கிட்ட வந்து கரெக்டாக பேசுகிறான்னு நானும் அதே மாதிரி தான் சொல்லுவேன். மரியாதையாட்டு பேசும்போது மரியாதையாக தான் பேசுவேன். நீ மரியாதை கிட்டத்தன மட்டும் நீ நடந்ததுக்கு அப்புறம் நீ வந்து மரியாதை இல்லாமல் நான் பேசி தான் ஆகணும். நான் பேசாமலாம் இன்னி மாதிரி 4 பேர் பேசுவோம். 4 பேர் 40 பேர் ஆகும். 40 பேர் 4000 5000 போயிட்டே இருப்பான். அதே மாதிரி 5000 கோடி வரம் பேசக்கூடிய அளவுக்கு தான் நான் நடப்பேன். அதனால் எவ்வளோ ஒரு தேவடியாமவனுக்கு ஒரு சீட்டு கொடுத்தோன்னே எனக்கு நான் ஒரு நிமிஷம் தூங்கும் போச்சுல என் வீட்டு நீ கொள்ளடிச்சுன்னா நான் விட மாட்டேன். இந்த தேவடியாமவனுக்காக இருந்தாலும் அதை வந்து தண்டனை உண்டு. நான் எந்த தேவடியாமவங்கிட்டே கொள்ளை அடிக்கலை. ஒருத்தங்கிட்ட உண்மையை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தவங்க அப்படி ஒரு பிச்சைக்கார புண்டை வாழ்க்கை நான் வாழலை. என் குடும்பத்தில் அப்படி ஒன்றும் பணக்கார புண்டை நாங்களும் கிடையாது. நியாயமான ரூட்டில் தான் நாங்களும் சம்பாதிச்சிருக்கோம். என்னெல்லாம் தேவையில்லாமல் எவனா பேசுகிறாங்களாச்சும் மாதிரி அவனுக்கு வந்து மரியாதை இருக்கான்னு சொல்லிடுங்க. இதே மக்கள் தான் சொல்லுமே தவிர நான் இன்னை வரைக்கும் அவனை கூட மாட்டேன். அதை உண்மையாக மட்டும் சொல்லுவேன். அதனால தான் இவ்வளோ கோடி ரூபா கடன் புண்டையை நம்ம என்னத்துக்கு வாங்கணும், ஏன் இவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது தான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். வேற மரியாதையாட்டு உள்ள கதைக்கு வந்து தான் நம்ம சொல்ல முடியும். எத்தனையோ பேர் அவங்க வந்து நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் என் மண்டைக்கு வந்து தான் போவோம். நான் அப்படி ஒன்றும் ஒரு கிறுக்கணும் கிடையாது, ஒரு அறிவிழந்தவங்களும் நான் கிடையாது. நான் வந்து தெளிவாக இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட நான் வந்து இந்த வீடியோ புண்டையாக போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், மரியாதையாட்டு நம்ம என்ன செய்யணுமோ நம்ம பணத்தை வந்து நம்ம ஒழுங்கு மரியாதையை செலவழிக்கணும். கண்ட தேவடியாமும் சொல்லுதான், கண்ட தேவடியாளுக்கு பிறந்தே அமைச்சர் பதவியிலையோ ஆட்சியிலையோ போலீஸாவும் பொறுக்கி புண்டையே இருந்தாமல் அவனை வந்து தேவடியாமலாம் மக்கள் தூக்கி போட்டு மிதிக்காமல் இவ்வளோ நேரம் என்னால் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அவனை பிடிச்சி அடிக்கணுமே தவிர அடுத்தவன் வந்து அவன் சொன்னான்னு அவனுக்கு சுண்ணியை ஊம்பிட்டு போனேன்ட்டு நம்ம இருக்கக்கூடாது. இது உண்மையான கதை. இதுக்காக நீ வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஒருத்தன் தப்பு பண்ணுதான்னு கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அவனை நம்ம என்ன செய்யணும், பொண்ணு கூட போடணும். நல்லா தெரிஞ்சுக்க, நான் தப்பு பண்ணேன் அப்படின்றது இந்த சரித்திரத்தில் இருக்கு. எனக்கு எத்தனை கோடி ரூபா சொத்து எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தந்தாலும் நான் இந்த புண்டையை தான் பேசுவேன். உண்மையான கதை என் பேரில் ஆரம்பித்தேன், நான் ஒழுங்காக தான் இருக்கேன். அதனால் இந்த மக்களையும் என் கூட சேர்ந்த மக்களும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி நான் அன்றைக்கும் சொல்லியிருப்பேன், இன்றைக்கும் அதுதான் சொல்லுவேன். ஒருத்தனுங்க அக்கௌண்ட் நம்ம பணம் கொடுத்து தான் உண்டாக்கணும்னு கிடையாது. அந்த அவன் வந்து தப்பு பண்ணாமா அதே மாதிரி அவனை அடித்து இதே மாதிரி அவன் கொன்றணும்னு தான் சொல்லணும் தவிர குலங்கிறதும் உயிருங்கிறது எல்லாமே அவங்களுக்கு புரியணும். புரிதவன் தான் மனுஷன். புரியாதவங்ககிட்ட நானும்